வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் 10th கெமிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் பார்க்க போகிறோம். டெரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கும் வேப்பர் டென்சிட்டிக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபார்முலா ஃபைன் பண்ண போகிறோம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ கேஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் த கேஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் H2. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் கேஸில் இருக்க ஒரு அணுவோட நிறை எவ்வளோன்னு நமக்கு தெரியாத ஏதோ ஒரு கேஸ், அந்த கேஸோட ஒரு மாலிகுலோட நிறைய எவ்வளோ இருக்குதுன்னு ஃபைன் பண்ணணும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு சார்பு மூலக்கூறு நிறை கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். கேஸோட மூலக்கூறு நிறை எவ்வளோ இருக்குன்னு தெரியணும்னா அதை நம்ம H2 கூட கம்பேர் பண்ணணும். H2 ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கணும். ஹைட்ரஜன் கேஸை வேப்பர் டென்சிட்டி ஆஃப் ஏ கேஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஏ கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ் அட் STP divided by mass of same volume of H2. ஒரு வாயுவோட ஆவி அடர்த்தி கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கேஸ் எடுத்து ஒரு ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வச்சு அதே அளவு கேஸ் ஹைட்ரஜன் கேஸையும் எடுத்தோம்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு வேப்பர் டென்சிட்டி கிடைக்கும். இது வேப்பர் டென்சிட்டியோட ஃபார்முலா. இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு அவகாட்ரோஸ் லா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டைன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஈக்குவல் வால்யூம், இப்போ ரெண்டு கேஸ் நம்ம எடுக்கிறோன்னா ரெண்டு கேஸையும் ஒரு ஈக்குவல் அளவு, ரெண்டுலேயும் இருக்கிற மாலிகுல்ஸோட அமௌண்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். இதில் இருக்க மாலிகுல்ஸ் தான் அதுலேயும் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. லெட் த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் ஒன் வேல்யூம். அதனால் ஒரு வேல்யூமில் இருக்கிற மாலிகுல்ஸை Nன்னு எடுத்துக்கிறாங்க. வேப்பர் டென்சிட்டி அட் STP is equal to mass of N molecules of a gas at STP divided by mass of N molecule of hydrogen. வேப்பர் டென்சிட்டியிலேருந்து தானே எடுக்கிறோம். இதில் மாஸ் ஆஃப் கிவன் வேல்யூம்னு போட்டிருக்காங்க. நம்ம Nன்னு அதை எடுத்துக்கிட்டோம். அதனால் N மாலிகுல்ஸ் ஆஃப் ஏ கேஸ் அட் STPன்னு நோட் பண்ணிக்கிறோம். டிவைடட் பை மாஸ் ஆஃப் N மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் நோட் பண்ணிக்கிறோம். இப்போது இது ரெண்டுலேயுமே மேலேயும் கீழேயும் N காமனாக இருக்கா, அப்போ N வெளியே எடுத்துடுறோம். N இன்ட்டு மாஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ஏ கேஸ் அட் STP டிவைடட் பை N இன்ட்டு மாஸ் ஆஃப் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன். இதில் N கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சலிங் N விச் இஸ் காமனாக இருக்கிறதுனால ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ என்னவா வரும்? வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் ஏ கேஸ் அட் STP டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் H2. அந்த எண்ணெய் கேன்சல் பண்ணதுனால ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ், இது ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன். சின்ஸ் ஹைட்ரஜன் இஸ் டையாட்டாமிக், ஹைட்ரஜன் ரெண்டு அணுக்கள் இருக்குது. டையாட்டாமிக் ஈரணு மூலக்கூறு. அதனால் வேப்பர் டென்சிட்டி ஃபார்முலா எப்படி மாறுது? இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் ஏ கேஸ் அட் STP டிவைடட் பை மாஸ் ஆஃப் 2 ஆட்டம்ஸ் ஆஃப் H2. ஒன் மாலிகுலுங்கிறது நமக்கு 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அதில் 2 ஆட்டம்ஸ் இருக்கனால 2ன்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம்? 2 வெளியே எடுத்திருக்காங்க. வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் ஏ கேஸ் அட் STP டிவைடட் பை 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். இதை ரெண்டாவது ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 2. நம்ம ஏன்னா வேப்பர் டென்சிட்டியையும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸையும் கம்பேர் பண்ணுறோம். அதனால் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இதில் இருக்கல இந்த டிவைடட் பை 2 இருக்குல்ல, அதனால் இதை 1/2ன்னு எழுதிட்டு இன்டூ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ கேஸ். இப்போது மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் ஏ கேஸ் அட் STP மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் H2ன்றது என்னது? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ கேஸ். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 1/2 இன்டூ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ கேஸ். இப்போது இந்த 2 இந்த பக்கம் போயிடும், லெஃப்ட் சைட் போயிடும். 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ கேஸ். இல்லாட்டி இது எப்படி எழுதலாம்? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ கேஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி ஆஃப் ஏ கேஸ். இப்படியும் எழுதலாம். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன். அது ஒரு வாயு மூலக்கூறோட வெயிட்டு, கனத்தை தான் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. நிறைய மூலக்கூறு நிறைய அதை எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒரு கேஸோட ஆவி அடர்த்தி அதோட 2 மடங்கு தான் ஒரு வாயுவோட வெயிட்டாக இருக்கும். இதை வச்சு நம்ம தெரியாத கேஸோட வெயிட் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் நம்ம லேப்லலாம் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஏதாவது புதுசாக ஒரு கேஸ் கண்டுபிடிச்சோம்னா அது என்ன கேஸுங்கிறதையும் அதோட வால்யூம் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வேப்பர் டென்சிட்டி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது தெரிஞ்சால் அது நம்ம காற்றை விட லேசானதா காற்றை விட கனமானதானு தெரிஞ்சுக்கலாம். ஆபத்தானதா பாதுகாப்பானதா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இதை கண்டுபிடிக்கிறோம்.